வழிகாட்டும் வாழ்வி மாற்றும் என்ற இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்கு இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய செய்தியை கேட்கறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்த கர்த்தருக்கு நான் நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறதுக்கும் எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை கொடுத்து எங்களுக்கு வாழ்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தார். இந்த நாளை காணாத படிக்க எத்தனையோ பேர் இந்த பூமியை விட்டு ஏதோ ஒரு விதத்தில் கடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவருடைய வார்த்தையை போதிக்கவும் அவருடைய வார்த்தையை ஒரு பக்கம் கேட்கவும் எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு நான் எல்லா மகிமை கனத்தையும் நான் கொடுத்து கொள்கிறேன். இந்த நாளில் எங்களுடைய செய்திக்கு தலைப்பாக இயேசு மேல் வைக்கிற விசுவாசம், அப்படி இல்லைன்னு சொன்னால் இயேசுவில் வைக்கிற விசுவாசம். இதுக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48வது வசனம் இப்படி கூறுகிறது. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. இந்த பகுதியில் நான் பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு அந்த பெண்மணியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேற எதுவுமே இல்லை என்று சொல்லி, வேற எதுவுமே இல்லை. உண்மையாகவே இதுக்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41 வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவர் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவருடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்களும் சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, நீ தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். ஐக்கிய இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தான். அவர் அவளை பார்த்து, மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு இடத்துக்கு கூப்பிட போகிறதுக்கு தான் ஆண்டவர் பயணமாகிறாரு. அது யாருடைய வீட்டுக்கு? யவீரு என்ற ஜெபாலய தலைவருடைய வீட்டுக்கு. தன்னுடைய குமார்த்திக்கு சுகம் கொடுக்கும்படி அவர் போகிறாரு. ஆனால் போய்கொண்டு இருக்கிற நேரம் எப்பயுமே நீங்கள் பார்ப்பீங்க, இயேசுவை சுற்றி எப்பயுமே மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் என்று சொன்னால் அவருடைய போதனை கேட்க, அல்லாட்டி அவருடைய அற்புதங்களை, அவர் செய்கிற அற்புதங்களை பார்க்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கும் ஒரு க்ரௌட் இருந்துச்சு. அவரால் சுகமடைஞ்ச ஒரு கூட்டமும் இருந்தாங்க, அவருடைய சீசர்களும் இருந்தாங்க. அதே போல் அவர்கிட்ட அவரோடு போனால் எதுவுமே குறைவில்லாத என்று சொல்லி சில நேரங்களில் அவர் சாப்பாடும் கொடுத்தார். எங்களுக்கு தெரியும், சில இடங்களில் அவர் அற்புதம் செய்து ஆகாரத்தையும் அவர் கொடுக்குறாரு. பல நோக்கங்களோடு மக்கள் அவரை பின்பற்றி போனாங்க. அப்படி போகிற நேரம்தான் அந்த மக்கள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு பெண்மணி, எங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு ஏற்படுகிற இரத்த போகம் என்ற அந்த பலவீனமான அந்த வருத்தம் இந்த பெண்ணுக்கும் இருந்தனால சுமார் கொஞ்ச நாட்கள் அல்ல, 12 வருடங்களாக அந்த பெண்ணை வாட்டி வதைத்து கொண்டே இருந்தது. யூதர்கள் மத்தியில் பெண்கள் என்ற ரீதியில் பெண்களை யூத முறையில் படி அவங்க நிறைய நேரம் ஒரு முன்னால் ஒரு ஸ்தானத்தை அவங்க கொடுக்கறது அதிகமான குறைவு. நீங்கள் வேதத்தில் கூட பார்ப்பீங்கன்னு சொன்னால் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஒரு பெண்ணால் தான் முடியும் ஒரு மகனை பெற்றெடுக்க.
ஆனால் அந்த வம்ச சந்ததி பட்டியலை நான் வாசிப்போம்னு சொன்னால், இவன் பெற்றான், இவனை பெற்றான் என்று சொல்லித்தான் நம்ம பார்த்துக்கிட்டே போயிடும். இப்படி ஒரு ஆண் பெற்ற முடியும்னு சொல்லி, அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னால், யூத கலாச்சாரத்தில், யூத முறையில் எப்பயுமே ஆண்களை முக்கியம். உண்மையாகவே அவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த மனைவி தான் பெற்றெடுத்திருப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கு தான், ஆண் மகனுக்குத்தான் அந்த புகழ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க எண்ணி அந்த காரியத்தை செய்தாங்க. இந்த ஒரு யூத மனிதனும் தன்னுடைய காலை வேளையிலே தன் 3 விதத்துக்காக நன்றி சொல்வார். அதில் ஒன்று பிரதான உண்டு, நான் ஒரு ஆணாய் பிறக்காமல் ஒரு ஆணாய் பிறந்து ஒரு பெண்ணாய் பிறக்காததுக்காக நன்றி என்று சொல்லி 3 விதத்தில், அது மற்ற எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த காரியம் மட்டும் என்னது, நான் ஒன்று ஆணாய் பிறந்ததுக்காக நன்றி என்று அந்த அளவுக்கு ஆண்களுக்கு அந்த நேரம் ஒரு இடம் இருந்தது. ஆனால் பெண்களுக்கு அந்த இடம் இருக்கவில்லை யூத முறைமையின்படி. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், பெண்கள் எல்லா துறைகளிலும் அவங்க முன்னால் இருக்கிறாங்க, ஆண்களோடு சரிக்கு சமனாக இருக்கிறாங்க. அது போகட்டும். ஆனால் அன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததாவே அதுலேயும் இந்த வருத்தம் வந்துன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு வெளியிலே வர முடியாது, முன்னால் வரவே கூடாது. அவங்க வீட்டுக்குள்ளே தங்களை சுத்திகரிக்க வரைக்கும், அவங்களுக்கு அவங்க நன்றாக வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும். ஆனால் என்ன செய்ய, எனக்கு வைத்தியர்களும் என்னை சுகமாக்கல, பணம் இருந்தும் எல்லாத்தையும் செலவழித்து ஒன்றும் சுகமாகலை. இப்போ எடுக்க வேண்டிய ஒரே முடிவும் இயேசுவில் அந்த காண்ற. ஆனால் இயேசுக்கிட்ட வந்து சொல்லவும் முடியாது, என்ன சொல்கிறதுக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க யாரும். ஆனால் இந்த மக்களாக கூட்டத்தின் மத்தியில் வந்து எப்படியோ இயேசு குத்து அணிந்திருந்த அந்த அங்கியின் அவருடைய வஸ்திரம், அந்த காலத்தில் நாம் போடுற மாதிரி போல் ஆண்கள் போடுற மாதிரி டவுசர் சேட்டெல்லாம் போடுறதில்ல, அவன் நீண்ட ஒரு அங்கேயே இருக்கிறதுனால அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. தொட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் போகிற வழியிலே அவங்க நல்ல சுகத்தை தொட்ட உடனே அவங்களுக்கு சுகம் கிடைச்சிட்டு தான் வேத வசனம் சொல்லுது, ஒரு பரிபூர்ண சுகம் கிடைச்சத சரீரத்தில் உணர்ந்தாங்க. ஆனால் வீட்டுக்கு போகிற வழியில் அவங்க போகிற எத்தனைக்க நேரமே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லிட்டார், என்னது, யாரோ என்னை தொட்டது இருக்குது, நீங்கள் யார் என்னை தொட்டிங்கன்னு சொல்லி. சீசர்களுக்கு உடனே ஒரு பயம் பெற்று, என்ன நம்ம எல்லாரும் சூழ இருக்கிறோம், இவருக்கு சீசர்களாக இருக்கிறோம், இப்படி யாரும் வந்து தொடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் இயேசு கேட்குறா, இல்லை, என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டிருக்குது என்று சொல்லி, என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டிருக்குது, என்னை யாரோ தொட்டது உண்டு என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்துல தொட்டது என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த பெண்மணி கொஞ்சம் பயந்து, வசனம் சொல்லுது, பயந்து என்ன செய்கிறாங்க, என்ன விதத்தில் நான் நோயாளியாக இருந்தேன், என்ன விதத்தில் அந்த நோயிலேருந்து விடுபட்டேன் என்று சொல்லி சகலத்தையும் என்ன செஞ்சாங்க, ஜனங்களுக்கு முன்பதாக அவங்க அறிவிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக், எப்படிடா அவங்க வந்து இப்படி ஒரு சுகம் பெற்றான்னு சொல்லி. சொன்னது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நான் விசுவாசத்தோடு வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தான் நான் தொட்டேன்னு சொல்லி. ஒருவேளை சரி நீங்கள் போகலாம் என்று சொல்லி இயேசு அந்த பெண்ணை அனுப்பியிருப்பான்னு சொன்னால் சரித்திரத்தில் வேறு காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் அவர் அதோடு நிப்பாட்டாமல் அவர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒருவேளை அப்படியே விட்டுருப்பாருன்னு சொன்னால், ஓகே சோமடைஞ்சிட்டிங்களா, சரி வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னால், அவர் ஒருவேளை அப்படி அந்த விசுவாசம் என்ற வார்த்தையை அவர் சொல்லாமல் இருப்பான்னு சொன்னால், இன்றைக்கு கூட அவருடைய வஸ்திரத்தின் ஒவ்வொரு துண்டா எங்கே இருக்குது, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நானும் தொடணும், இல்லாட்டி இயேசு குத்து போட்டு இந்த ஆடை எது, அதை தேடி திரிகிறதுக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியெல்லாம் வரும். ஆனால் இயேசு குத்துவை நம்ம இருக்கிற இடத்துல, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, ஒருவேளை நம்ம ஒரு பெரிய ஒரு பங்களா ஒரு வீட்டில் இருக்கலாம், ஒரு வேலை ஸ்தலத்தில் இன்றைக்கி இருக்கலாம், ஒரு வேளை நாங்கள் பிரயாணங்களில் இருக்கலாம், நம்ம எந்த ஒரு குடிசை வீட்டில் நாங்கள் இருக்கலாம், எந்த ஒரு வசதியும் இல்லாமல், இல்லாட்டி வாக்கிங்கில் நாங்கள் இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு நிலையில் நாங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம என்ன காரியத்தை இயேசுவில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்குதோ, நாங்கள் அதை நிமித்தமாக நாங்கள் அவரை
விசுவாசிப்போம் என்று சொன்னார். விசுவாசம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, காணாததை நாங்கள் காண்ற மாதிரி நம்பி கீழ்ப்படுகிறதே விசுவாசம் என்று சொல்லி. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து மரித்து உண்மையாகவே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாங்கள் யாருமே எங்களுடைய கண்ணால் பார்க்கலாம். ஆனால் சத்திய வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சரித்திரம் சொல்லுது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், மரித்து உயிரோடு கூட எழும்பினார். ஆகவே அதை நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொன்னோம். அந்த பெண்மணிக்கு அதைத்தான் நான் சொல்கிறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள், என்ன பாரங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு ஒரு சுகம், உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவையோ, நீங்கள் அவரை விசுவாசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் அவருடைய கையில் கொடுத்து பாருங்கள். அவர் அந்த காரியத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது.